வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களின் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடலில் நாங்கள் இன்றைக்கி என்ன சமையல் செஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நாகை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது வஞ்சிர மீனை கிரேவி வச்சு நம்ம பிரியாணி சாதம் சைவ பிரியாணி சமைச்சு வஞ்சிர மீனை கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம். ஏன் இந்த வஞ்சிர மீனை கிரேவி வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா, வஞ்சிர மீனை பிரியாணியாகவே செஞ்சுருக்கலாம். ஆனால் போட்டில் ஒரு 2 பேர் மாலை போட்டவங்க இருந்ததுனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை தனியாக இந்த வஞ்சிர மீனை தனியாக கிரேவி வச்சுட்டு பிரியாணி தனியாக வச்சு சாப்பிட போகிறோம். அதை எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம இன்னொரு இடத்துல மீன் கிடைக்காததுனால ரொம்ப தூரம் போட்டு ஓடி இன்னொரு இடத்துல வலை வச்சு மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். அந்த டைமில் தான் இந்த சமையலை செஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த மீனை வெட்டும்போதே எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குனுங்கிறத நீங்களே பாருங்கள். அந்த மீனோட வெட்டும்போது மீன்லேருந்து வர்ற ரத்தமும் அந்த இதுவும் அதை பார்த்தாலே தெரியும் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இப்போ நாங்கள் இதுக்கு பாடலில் பிடிச்ச மீன் தான் இந்த மீனை தான் வெட்டி நாங்கள் சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம். போட்டு பக்கத்தில் நிறைய போட்டு நம்மளுக்கு வலை இழுத்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி நம்ம கூடவும் நிறைய போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. காற்று கொஞ்சம் ரஃப்பாகவே இருக்குங்க. காற்றை பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு. இப்போ நம்மளுக்கு அந்த பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே அந்த நம்ம வெட்டின மீனை நல்லா வெட்டினதுக்கப்புறம் மீனை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், கடல் மேலே இருக்கும்போது போட்டு எல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையாகவே ரொம்பவே அழகாக இருக்குங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்தது நாங்கள் மீன் பிடிக்கிற இடம் கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த வலை மீன் பிடிக்கிறதுக்கான வலையை எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வஞ்சிர மீனோட சுவையை பொறுத்தவரையும் உங்கள்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லவே வேண்டாம். ஏன்னா வஞ்சிர மீன் சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். எல்லாருமே வஞ்சிர மீனை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவோம். அப்படி இருக்கும்போது அதோட டேஸ்ட்டை நம்ம சொல்கிறதுங்கிறது ஆனால் இருந்தாலுமே அந்த வஞ்சிர மீன் இன்னும் பிடிச்ச உடனே சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதை இப்போ அந்த அனுபவத்தை தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ மீனை எல்லாமே வெட்டி முடித்தாச்சு. வெட்டின மீனை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கடல்லேருந்து நம்ம வாட்டர் பம்புன்னு சொல்லுவோம், அந்த வாட்டர் பம்பு வழியாக மோட்டரில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த தண்ணியில் நம்ம இப்போ அலச போகிறோம் இந்த மீனை. அப்புறம் அதில் சொருகிருக்கிற ஓஸில் தான் இது இன்ஜினோட கூலிங்க்காக போட்டில் வாட்டர் பம்புன்னு சொல்லுவோம். அந்த வாட்டர் பம்ப் வழியாக இன்ஜினோட மேல் பாடியில் அந்த தண்ணி போயிட்டு இன்ஜினோட ஹீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த தண்ணி போயிட்டு மேலே வரும். அந்த தண்ணியில் தான் இப்போ நம்ம மீன் அலசுகிறோம். மீன் கடல் தண்ணியிலே அலசினதுனால அதோட உப்பு தண்ணி மீன்லேயே இருக்கும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல தண்ணி இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு போயிருக்க நல்ல தண்ணி இருக்கும், நாங்கள் குளிக்கிறதுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். அந்த தண்ணியில் இந்த மீனை நல்லா அலசிக்கிறோம். அந்த தண்ணியோட உப்பு இது போகிறதுக்கு வேண்டிய நல்லா அலசிக்கிறோம். இப்போ அலசி எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்பவே சிம்பிளாக வைக்க போகிறோங்க கிரேவி. மீன் உயிர் பதத்தில் இருக்கிறதுனால மீனுக்கு கவுச்சி ஸ்மெல்லோ இதுவோ எதுவுமே வராது. அதனால் இப்போ நம்ம எப்படி கிரேவி வைக்க போகிறோம் அப்படின்னா, வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு அதை நல்லா வதக்கிட்டு மசாலா நம்ம சிக்கன் மசாலாவை சேர்த்து அப்படி தான் நம்ம இந்த கிரேவியை வைக்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக தான் வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம அந்த கிரேவி வைக்கிறதுக்கு இப்போ நம்ம எல்லாமே வெட்டிக்கிட்டு இருக்கோம். கடலில் காற்று இருக்க கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. காற்று ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ பாருங்கள், அந்த சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு.
கடல் மேலே பொறுத்தவரையும் நாங்கள் எல்லாமே சமைச்சு சாப்பிடுவோங்க. கிட்டத்தட்ட ஃப்ரைட் ரைஸ்லேருந்து நூடுல்ஸ்லேருந்து எல்லாமே சமைச்சு சாப்பிடுவோம். என்ன சமைக்கணும்னு தோணுதோ, நேரம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன சமைக்கணும்னு தோணுதோ எல்லாமே நாங்கள் சமைப்போம். இப்போ வெங்காயம் வெட்டினோம், வெங்காயம் வெட்டியாச்சு. அடுத்தது வந்து நம்ம தக்காளியை நல்லா வெட்டி எடுத்துக்கிறோம். ரொம்ப எளிய முறையில் நம்ம இந்த கிரேவி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இது ரெண்டையுமே போட்டு நல்லா வதக்கிறேன். இவ்வளோ சிம்பிளாக கிரேவியை வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து கரையில் நம்ம கிரேவி வைக்கும்போது பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய நம்ம சேர்ப்போம். அதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் சேர்க்கவே இல்லை. டைரெக்டாக வந்து இப்போ நம்ம சிக்கன் மசாலாவை சேர்த்துக்கிறோம். டைரெக்டாக சிக்கன் மசாலாவை சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியை சேர்த்து அந்த கிரேவி நல்லா வேகிற அளவுக்கு வேகட்டும். இப்போ தேவையான அளவுக்கு அதில் உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் வந்து மீன் கிரேவி செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க மீனை வந்து அந்த கிரேவி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த கிரேவியோடு போட்டு நல்லா எல்லா மீன்லேயுமே மசாலா ஏறுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம என்ன தான் கரண்டியால் கிண்டி விட்டாலும் அந்த மாதிரி எல்லா மீன்லையுமே பட வைக்க முடியாது. இந்த மாதிரி எடுத்து நாங்கள் இது பண்ணும்போது எல்லா மீன்லேயுமே மசாலா நல்லா ஓரளவு ஒரே மாதிரி இறங்கிடும். இப்போ நல்லா வேகிற வரையும் நல்லா நம்ம அந்த சட்டியை வந்து மூடி வச்சுருவோம். மீனை பொறுத்த வரையுமே மீன் வந்து ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஹீட்டில் வந்து மீன் ஒரு 5 நிமிஷம் வச்சாலே மீன் வந்து வெந்துடும். அந்தளவுக்கு மீன்லாம் வந்து சாஃப்டானது தான். ஒரு சில மீன் தான் வந்து நல்லா ரொம்ப நேரம் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு சில மீன், ஒரு சில கனவா இந்த மாதிரி தான் நல்லா வேக வைக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து ரொம்பவே சீக்கிரமாகவே இதாகிடுங்க. இது இப்போ நம்ம வீட்டில் சமைக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக நம்ம நின்றுக்கிட்டு கூட சமைச்சிடலாம். கடல் மேலே வந்து காற்று அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஷேக்கிங் வந்து உங்களுக்கு கேமராவில் தெரியுதா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் கடலை பாருங்கள், கடல் வந்து எந்த அளவுக்கு காற்று கடலாக இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த கிரேவி வந்து ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ அந்த தட்டு எல்லாத்தையுமே எடுத்து சாப்பாடை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடலில் வந்து 16 பேர் இருக்கோங்க. கடலில் வந்து 16 பேர் இருக்கோம். அதனால் மீன் வந்து பீஸு வெட்டினதை பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய பீஸாக தான் வெட்டினோம். அதனால் வந்து ஆளுக்கு ஒரு மீன் ஒரு பீஸுங்கிற மாதிரி. இது வந்து நாங்கள் எப்படி சமைப்போம் அப்படின்னா, நேரம் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ வேணால் சமைச்சு சாப்பிடுவோம். டைம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி வந்து ஆளுக்கு ஒரு பீஸு, ஆளுக்கு 2 பீஸு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எடுத்துப்போம். அந்த மாதிரி தான் வந்து இப்போ ஆளுக்கு ஒரு பீஸை வச்சுக்கிட்டு கிரேவி ஆளுக்கு கொஞ்சம் கிரேவி ஊற்றிக்கிறோம். இந்த கடலோட தாலாட்டில் யார் யாருக்கெல்லாம் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க. இப்போ இந்த சாப்பிட்டுட்டு இருக்கிறத பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்டு ஏன் இப்படி காலை வந்து சமணம் போட்டு உட்காராமல் ஒரு சில பேர் இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னா, காற்று ஓட்டத்தில் போட்டில் உட்காந்துருந்தோம் அப்படின்னா அந்தாண்டையும் இந்தாண்டையும் சரக்கிட்டு போகும். அதனால் வந்து இந்த மாதிரி காலை வச்சு உட்காந்தோம் அப்படின்னா எந்த மாதிரி போட்டு ஆடினாலும் ஆள் நவுறாமல் இருப்போம். அதனால தான் வந்து இப்படி உட்காந்து சாப்பிடுவோம்.
கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு ஷேர் பட்டன் தட்டி விடுங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகை மீனவன் அண்ட் டீமு. பாருங்கள், கடல் மேலே வந்து வஞ்சிர மீனை கிரேவி வச்சு பிரியாணி சாப்பிட்றதே உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. நீங்களும் அதை அனுபவித்து பார்க்க முடியல அப்படின்னாலும் கரையில் வந்து அந்த வஞ்சிர மீனை வாங்கி கிரேவி வச்சு நீங்கள் பிரியாணியில் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வந்து கண்டிப்பாக படகுல நம்ம போகலாம்.